சில சொல்லாங்க, நாங்க தான் அதுக்கு செங்கல்லாம் வாங்கி கொடுத்தோம். நாங்க சபையா? செங்கல் வாங்கி கொடுத்தா சபை இவங்களுக்கு சொந்தம். ஐ டோன்ட் நோ. சில சொல்லுவாங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்து கமிட்டியில் நாங்க தான் இருக்கிறோம். அந்த மண்வெட்டியை நீங்க தான் சுமக்கிறீங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. நாங்க எல்லாமே ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததா முதலாளா காணிக்க கொடுத்தது நாங்க தான் தெரியுமா? அநேக காரணங்களை சொல்லி அது நிமித்தம் தேவனுடைய சபையை தம்முடைய சபையாக நினைக்கிற ஒரு பெரும் கூட்டம் தான் இன்றைக்கு சபைக்குள்ளேயும் அவர்களால் தடை, சபை விட்டு சபை வெளியே தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கும் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போவதற்கும் தடை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். இந்த வசனத்திலே பவுல் தெளிவாக சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் அவருடைய வார்த்தைகளையும் அவர் எழுதின 12 நிருபங்கள், சிலர் 13 என்பார்கள், நான் அதை 12 என்று விசுவாசிக்கிறேன். அந்த 12 நிருபங்களிலேயும் பவுல் படுத்த பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அடிகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், எந்த இடத்திலே ஆகிலும் இத்தனை பாடுபட்டு இத்தனை வேதனையோடு இத்தனை உபத்திரவங்களின் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை விசுவாசத்தில் கொண்டு வந்து ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு ஓடி போய் கடைசியிலே தலை துண்டிக்கப்படுகிற அளவுக்கு பவுல் போய் பல நாடுகளிலே சபையை ஸ்தாபித்த பவுல் ஒரு இடத்தில் கூட இது என்னுடைய சபை என்று சொல்லவில்லை. நான் உண்டாக்கினது, நான் கொண்டு வந்தது என்கிற அந்த திமிரான பேச்சு எத்தனை பேருடைய சபைகளிலே ஓங்கி ஒலிக்கிறது என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இங்க வேத வசனத்திலே அவர் மூப்பர்களை கூப்பிட்டு, அதாவது அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் என்று சொல்ல வேண்டும், எபேசு சபையிலே மூப்பர்களை நியமித்தார்கள் அல்லவா, டீக்கன்ஸ் என்று நாம் சொல்லுவோம். ஒருவேளை அவர்கள் கையில தான் சபைகளை கொடுத்திருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு உணர்த்து வைக்கிற கூறிய காரியம், அங்கே ஒரு பெரிய காரியத்தை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை.